ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸை கவனிங்க. நாங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு டயர் வெடிச்சிருச்சு. நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பதில் மறந்துடுச்சு. நான் அவனுடன் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவன் என் மேலே கோவப்பட்டுட்டான். இந்த மாதிரிலாம் அவன் பேசுவோம் இல்லையா? இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது திடீர்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் எ சடன், சடன்லி. இந்த மாதிரி இரண்டு வேர்ட்ஸையுமே நாம் பயன்படுத்தலாம் திடீர்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்பது என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் எ சடன் வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. ஒரு செயல் வந்து நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த எதிர்பாராத செயல் வந்து நடக்கும்போது உங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து இந்த ஆல் ஆஃப் எ சடன் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும். ஓகே, இப்போது இந்த ஆல் ஆஃப் எ சடன் இதை பயன்படுத்தி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். திடீரென அவன் கீழே விழுந்தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். திடீரென அவன் கீழே விழுந்தான். அந்த பையன் வந்து கீழே விழுவான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் அவன் திடீர்னு கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஓகே, இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து திடீரென அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல் ஆஃப் எ சடன். அடுத்து அவன் கீழே விழுந்தான். இது வந்து என்னது? பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போது ஹீ ஃபெல் டவுன். ஃபால் டவுன் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். ஃபெல் டவுன் அப்படின்னா அது வந்து என்னது? பாஸ்ட் ஃபார்ம். அப்போது ஹீ ஃபெல் டவுன் அப்படின்னா அவன் கீழே விழுந்தான். ஓகே, ஆல் ஆஃப் எ சடன் ஹீ ஃபெல் டவுன். திடீர்னு அவன் கீழே விழுந்தான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். திடீர்னு அவங்க ஓடி போனாங்க. நீங்கள் நார்மலாக ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு குரூப் ஓடி போனது அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். அப்போது இது எப்படி சொல்கிறது? திடீரென அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல் ஆஃப் எ சடன். அடுத்து அவர்கள் ஓடி போனார்கள். இது எப்படி சொல்கிறது? தே ரேன் அவே. தே ரேன் அவே, பாஸ்ட் ஃபார்ம். அவர்கள் ஓடி போனார்கள். ரன் அவே அப்படின்னா அது வந்து என்னது? ப்ரெசன்ட் ஃபார்ம். ரேன் அவே அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம். ஆல் ஆஃப் எ சடன் தே ரேன் அவே. திடீரென அவங்க ஓடி போனாங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. திடீரென எனக்கு பயமாக இருந்தது. அடுத்து எனக்கு பயமாக இருந்தது. இது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் ஸ்கேர்ட். ஐ வாஸ் ஸ்கேர்ட். ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படுதல். எனக்கு பயமாக இருந்தது. ஐ வாஸ் ஸ்கேர்ட். இந்த பயப்படுதல் இதை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாஸ் அஃப்ரைடு அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் ஸ்கேர்ட் அல்லது ஐ வாஸ் அஃப்ரைடு. இந்த மாதிரி இரண்டு விதமாக சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. திடீரென அவன் என்னிடம் கத்தினான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து திடீரென அவன் கத்தினான். இது எப்படி சொல்றது? ஆல் ஆஃப் எ சடன் ஹீ ஷவுட்டட். ஆல் ஆஃப் எ சடன் ஹீ ஷவுட்டட். ஷவுட் அப்படின்னா கத்துதல். ஷவுட்டட் அப்படின்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம். அப்போது ஆல் ஆஃப் எ சடன் ஹீ ஷவுட்டட் அப்படின்னா அவன் திடீரென்று கத்தினான். ஓகே, அடுத்து என்னிடம். இது எப்படி சொல்கிறது? அட் மீ. அட் மீ அப்படின்னு சொல்லணும். ஷவுட் அப்படிங்கிற வேர்ப் வரும்போது அட் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் வந்து சேர்ந்து வரணும். அப்போது ஆல் ஆஃப் எ சடன் ஹீ ஷவுட்டட் அட் மீ. திடீரென அவன் என்னிடம் கத்தினான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. திடீரென அவள் என்னை கட்டிப்பிடித்தாள். ஃபர்ஸ்ட் வந்து ஆல் ஆஃப் எ சடன் திடீரென்று. அடுத்து அவள் என்னை கட்டிப்பிடித்தாள். இது எப்படி சொல்றது? ஷீ ஹக்டு மீ. ஷீ ஹக்டு மீ. ஆல் ஆஃப் எ சடன் ஷீ ஹக்டு மீ. ஹக் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், கட்டிப்பிடித்தல். ஹக்டு அப்படின்னா அது வந்து பாஸ்ட் ஃபார்ம். அப்போது ஆல் ஆஃப் எ சடன் ஷீ ஹக்ட் மீ. திடீரென அவள் என்னை கட்டிப்பிடித்தாள். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சடன்லி அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க. ஓகே, அப்போது இந்த சடன்லி அப்படிங்கிற வேர்டை வந்து எப்போ பயன்படுத்தும் அப்படின்னா ஒரு பொதுவாக, சரிங்களா, பொதுவாக நடக்கும் சாதாரண ஒரு நிகழ்வை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆல் ஆஃப் எ சடன் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து ஆல் ஆஃப் எ சடன் அப்படின்னு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து அதிக வியப்பையும் அதிர்ச்சியையும் தெரிவிக்கும். அதே இது சடன்லி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண நிகழ்வை தான் குறிக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போது இந்த சடன்லி அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். திடீரென அனைவரும் அமைதியாக விட்டார்கள். இப்போது எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு எல்லாரும் அமைதியாகிட்டாங்க.
அப்போது எல்லாரும் அமைதியாகிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குமா, அல்லது அந்த இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்குமா? ஒரு சாதாரண நிகழ்வாக தான் இருக்கும். ஓகே, அப்போது சடன்லி எவ்ரி ஒன் பிகேம் சைலண்ட். திடீரென அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. திடீரென அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். ஃபர்ஸ்ட் வந்து திடீரென அவள் ஆரம்பித்தாள். இது எப்படி சொல்றது? சடன்லி ஷீ ஸ்டார்டட். சடன்லி ஷீ ஸ்டார்டட். திடீரென அவள் ஆரம்பித்தாள். என்ன செய்ய ஆரம்பித்தாள்? சிரிக்க. இது எப்படி சொல்றது? சிரிக்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெரண்ட். ஜெரண்ட் அப்படின்னா என்ன? வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போ கிரையிங், கிரையிங். அப்போ சடன்லி ஷி ஸ்டார்டட் கிரையிங். திடீரென அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. திடீரென கரண்ட் போயிடுச்சு. இது எப்படி சொல்றது? சடன்லி த பவர் வெண்ட் ஆஃப். சடன்லி த பவர் வெண்ட் ஆஃப். ஓகே, இப்போ கரண்ட் போன செயல் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்ததுன்னா சடன்லி அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தலாம். அதே இது உங்களுக்கு திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன வேர்டு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆல் ஆஃப் எ சடன் அப்படிங்கிற வேர்டும் பயன்படுத்தலாம். ஆல் ஆஃப் எ சடன் த பவர் வெண்ட் ஆஃப். இப்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் சடன்லி அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும், இந்த இடத்துல தான் ஆல் ஆஃப் எ சடன் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரூல் கிடையாது. ஒரு செயல் நடக்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஆல் ஆஃப் எ சடன் பயன்படுத்தணும். அது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான், வழக்கமாக எப்போவும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்னு தோணுது அப்படின்னா சடன்லி அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. திடீரென மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இது எப்படி சொல்றது? சடன்லி இட் ஸ்டார்டட் ரெய்னிங். சடன்லி இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஓகே, அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. ஃபர்ஸ்ட் வந்து நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். இது என்ன டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் ஸ்லீப்பிங். ஐ வாஸ் ஸ்லீப்பிங். நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு? திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. இந்த இடத்துல வந்து திடீர்னு அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் எதுனாலும் பயன்படுத்தலாம். சடன்லி அல்லது ஆல் ஆஃப் எ சடன், இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன ஒரு வித்தியாசம்? ஆல் ஆஃப் எ சடன் இது பயன்படுத்தினேன் அப்படின்னா அதிர்ச்சியான விஷயம். சடன்லி அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தினேன் அப்படின்னா அது வந்து நார்மலாக பொதுவாக ஜென்ரலாக நடக்கக்கூடியது. ஓகே, இப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சடன்லி ஐ ஹியர்ட் எ நாய்ஸ். சடன்லி ஐ ஹியர்ட் எ நாய்ஸ். ஐ வாஸ் ஸ்லீப்பிங். சடன்லி ஐ ஹியர்ட் எ நாய்ஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் அவனுடன் பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அவன் கோவப்பட்டுட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் அவனுடன் பேசிக்கிட்டு இருந்தேன். இதுவும் என்ன டென்ஸ் தான்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம். ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம். ஓகே, அடுத்து பாருங்க. திடீர்னு அவன் கோவப்பட்டுட்டான். இது எப்படி சொல்கிறது? ஆல் ஆஃப் எ சடன் ஹி காட் ஆங்க்ரி. இந்த இடத்துல ஏன் ஆல் ஆஃப் எ சடன் பயன்படுத்துங்க அப்படின்னா அவன் கோவப்பட்டது வந்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம், ஆல் ஆஃப் எ சடன் ஹி காட் ஆங்க்ரி. ஓகே, அதே இது அவன் கோவப்பட்டது உங்களுக்கு அதிர்ச்சியாக இல்லை என்றால் நீங்கள் என்ன பயன்படுத்தலாம்? சடன்லி ஹி காட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு கொஞ்சம் பணம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவும் என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது இது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் கிளீனிங் த ரூம். ஐ வாஸ் கிளீனிங் த ரூம். அப்போ என்னாச்சு? திடீர்னு கொஞ்சம் பணம் கிடைச்சது. இதை எப்படி சொல்கிறது? சடன்லி ஐ ஃபவுண்ட் சம் மணி. சடன்லி ஐ ஃபவுண்ட் சம் மணி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பதில் மறந்து போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் ரைட்டிங் த எக்ஸாம். ஐ வாஸ் ரைட்டிங் த எக்ஸாம். ஓகே, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு? திடீர்னு பதில் மறந்து போச்சு. இது எப்படி சொல்கிறது? சடன்லி ஐ ஃபர்காட் த ஆன்சர். சடன்லி ஐ ஃபர்காட் த ஆன்சர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம், திடீர்னு டயர் வெடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம், அதே டென்ஸ் தான் சரிங்களா? அப்போது வி வேர் ட்ராவலிங் பை பஸ். வி வேர் ட்ராவலிங் பை பஸ். நாங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சு? திடீர்னு டயர் வெடிச்சிருச்சு. இது எப்படி சொல்கிறது? ஆல் ஆஃப் எ சடன் த டயர் பர்ஸ்ட். ஆல் ஆஃப் எ சடன் த டயர் பர்ஸ்ட்.